யோசிப்பாங்க, உனக்கு என்னடி கூட்டாங்க, எதுக்கடி ஓடுறேன்னு, எதுக்கு ஓடுவாங்க, திண்டல் அடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம ஆக்களை நரகத்திலிருந்து தேவன், உனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு தேவனோடு வாழற வாழ்க்கை எனக்கு தேவை. அல்லேலூயா. உனக்கு என்ன கிடைச்சிச்சு, உனக்கு என்ன இருக்கிற நாளெல்லாம் உனக்கு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். விளைவினம் இருந்தா கூட பலத்தை கொடுப்பார். உனக்கு விளைவினமா இருந்தா கூட அவங்க பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீ உனக்கு தந்தையை வச்சு தாளாட்டு, நடக்க முடியலன்னா உனக்கு தூக்கிட்டு போவாரு, நடக்க முடியல உனக்கு தூக்கிட்டு போவாரு, அழகா வச்சிருப்பாரு. அது மாத்திரம் இல்லாத நமக்கு சொர்க்கத்துல நித்திய வாழ்க்கை நமக்கு கொடுப்பார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் கடவுள் சொல்ற மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு சொன்னார் ஏசப்பா. இப்ப கூட என்ன சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அவனுக்கு ஆக்கடை திருப்பு கிடையாது. விசுவாசியாதவன் எவனோ, அவன் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனோ அவன் ஆக்கடைக்குள்ளாக தீர்க்கப்பட்டான். தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ஆக்கடை தீர்ப்பு கொடுத்திருக்கிறார், ஆக்கடை தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை மனிதன கூட இன்னைக்கு ஒரு வேலை கூட நம்ம சொல்ல, எப்போ வேணாலும் போவோம், வாங்கிட்டு இருக்கு, எப்போ வேணாலும் போவ, இது நமக்கு நிலை கிடையாது. இது நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கணும். அதனால எப்போ வேணாலும் நம்ம போறதுக்கு ஆயத்தமா தான் இருக்கணும். அந்த சூழ்நிலையில நாம் ஆக்கடை திருப்புக்கு உட்படக்கூடாது. எங்க போகணும், தேவனுடைய ராஜ்யத்தை